श्रीशैलवंशनिधनाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं विशन्तु मे देव सदात्तरीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं शरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमप्यनुरतिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अतीजननिधिं श्रुतिमपवर्गस्तिवर्गयोः अञ्जनाद्रीश्वरतयाम् अभिष्टो विनिरञ्जनां जीवनं जगतां जीयात् किमप्यवगतस्तुतं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाख्वयं मनः பண்டைநான் வரையும் வேள்வியும் கேள்வி பதங்களின் பொருளும் இடமாய் விரிந்த பிறங்கொழியனடும் பெருகிய முடனொடு நிலனும் உண்டல் மாறுதமும் குறையிடவேழும் ஏழுமாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்றையும் பெருமான் அரங்கமா நகரமந்தானே வாரா வருவாய் வருமின் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவதாய் அடியேனாமியகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேனோ பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதாம் சாகாம் வந்தே வால்மீகி கோவிலம் வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதாவனச்சாரிணः शृण्वन् रामकथानादं कोणयाति परां गतिं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां गरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जयत्याक्षितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावां श्रीदया देव्या परमव्योमभास्करः சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம் நாகம் தனக்கமிதாக்கதற்கும் நமக்கும் சரணம் ஆகண்டனன் மகனாகி ஆவணி தேறிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காலுத்தனே. ஆச்சரியமான ஆச்சாரிய சிரேஷ்டரான விஸ்வாமித்திர மகரிஷி சர்வேஸ்வர தத்துவமான சக்கரவர்த்தி திருமகன் இப்படி ஆச்சாரியோத்துவரான விஸ்வாமித்தர் சர்வேஸ்வரனுக்கே மந்திரோபதேசம் பண்ணுறார். சில இடங்களில் தான் இப்படி நடக்கும். ராமானுஜரும் ராமானுஜர் மூலமாக உபதேசம் பெற்றிட்ட பெருமாளும் உண்டு. பகவானால் உபதேசம் பெற்ற திருமங்கை ஆழ்வாரும் உண்டு. வைஷ்ணவ நம்பின்னு ராமானுஜராலேயே உபதேசம் பண்ணப்பட்ட எம்பெருமான் ஆழ்வார்களிலே பகவானால் திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றிருந்த பெருமாள் திருமங்கை ஆழ்வார்ங்கிற பெருமாள். மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெருமை இருக்கிறபடினாலே திருமங்கை ஆழ்வாருக்கு அது கிடைச்சது. அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய அநேக திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணின பெருமாள் திருமங்கை ஆழ்வார். ஆகையினாலே திருமங்கை வண்ணனை பெருமாள்னு சொல்கிறது அவருடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். நம் போன்ற ஜீவராசியான விஸ்வாமித்திர மகரிஷி தன்னுடைய தபஸனால பகவானுக்கே உபதேசம் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கார்.
தேவேந்திரனும் தாடகையினுடையதான வதமான உடனே சந்தோஷமடைந்து ராமனை அழிச்சுண்டு வந்ததுனால தான் இந்த தாடகாவதம் ஏற்பட்டது. ஆக தேவரீருக்கு எவ்வளவு பிரத்யுபகாரம் செய்தாலும் அது போதாது. அஞ்ஞானத்தை அழித்த ஆச்சாரியாளுக்கு பிரத்யுபகாரம் பகவானாலேயே செய்ய முடியாதுங்கிற தத்துவத்தை பின்னாளில் தேசிகன் சொல்ல போகிறார். சாஸ்திரங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் தேசிகன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். தேசிகன் ஆச்சாரியர்களுக்குள்ளே பிரம்மத்தை பற்றி எடுத்து சொல்கிறவாளை காட்டிலும் சமமானவா யாரும் கிடையாது. அந்த ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் என்ன செய்கிறதுங்கிறது சர்வேஸ்வரனுக்கே தெரியாதுங்க. மாயனும் காணகில்லான். அப்படிப்பட்ட உயர்ந்த மகாரத்ன கர்ப்பம், மகாரத்னத்தை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி திருமந்திரம், அஷ்டாட்சர மந்திரம், அதை நமக்கு உபதேசம் பண்ணி நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை திறந்து காண்பிக்கிறான் ஆச்சாரியன். அந்த மந்திரத்தினுடைய உபதேசம் இல்லை என்றால் நமக்கு நாம் யார் என்பது நமக்கு தெரியாது. ஈஸ்வர தத்துவம் எவ்வளவு உயர்ந்த தத்துவம் என்பதும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மந்திரத்தை உபதேசம் பண்ணுற ஆச்சாரியனே மிகவும் சிறந்தவனாவான். மந்திரங்களை சொல்லி மந்திரத்தினுடைய அர்த்தங்களையும் சொல்லணும். மந்திரோபதேசம் தானே இது பண்ணுறது என்ன பெரிய காரியமானு நினச்சிடக்கூடாது. மந்திரத்தை சொல்லி மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் ஆச்சாரியன். அப்படி விஸ்வாமித்திர மகரிஷி ராமனை இங்கு அழிச்சுட்டு வந்து தாடகையினுடைய வதத்தை செய்து அதனிலிருந்து அஞ்ஞானத்தை போக்கினது தான். பகவானை கொண்டு ஆச்சாரியன் அஞ்ஞானத்தை போக்குகிறார். ஈஸ்வரனை காண்பித்து நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குகிறான் பகவான். ஈஸ்வர தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு அஞ்ஞானம் போகவே போகாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு மாறி மாறி பலபிறப்பும் பிறந்துன்னு தான் இருப்போம். இங்கே அனுபவிக்கிறதான சுகத்தை தான் உயர்ந்த சுகமாக நாம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆச்சாரியன் மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்றார். ஆகையினாலே விஸ்வாமித்திர மகரிஷியை கொண்டாடுகிறான் தேவேந்திரன். பெரிய காரியம் செஞ்சுட்டீர், இது மாத்திரம் போதாது, தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரனால் ஆக வேண்டிய மற்றொரு காரியமும் இருக்குது. அதாவது ராவண வதம் ஆகணும். அந்த ராவண வதத்தை செய்கிறதா இருந்தாக்க மனுஷ வேஷத்தை போட்டுருக்கிற ராமனுக்கு நீர் கற்றுணர்ந்ததான அத்தனை அஸ்திரசஸ்திர வித்தியைகளை எல்லாம் அந்த ராமனுக்கு உபதேசம் பண்ணணும் என்று தேவேந்திரன் விஸ்வாமித்திரிடத்திலே பிரார்த்திக்கிறான். உடனே ராமலட்சுமணா 2 பேரும் ஆச்சாரியன் சொன்னபடி தாடகையை வதம் பண்ணிட்டு சித்தமாக இருக்கார். இன்னும் ஏதாவது செய்யணுமா, ஆச்சாரியன் உத்தரவு உண்டா, நியமனம் உண்டா அப்படின்னு காத்துன்னு இருக்கா. மேலே மேலே என்ன உத்தரவு போட போகிறா ஆச்சாரியால்னு காத்துன்னு இருக்கணும். ஒரு கிரந்தம் காலக்ஷேபம் முடிஞ்சதுன்னு அடுத்த கிரந்தத்தை சொல்ல போகிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு ஆச்சாரியன் உத்தரவு போடணும். ஒரே விஷயத்தை பல கிரந்தங்களில் பலவிதமாக சொல்ல போகிற ஆச்சாரியன் இதே ஜீவ தத்துவத்தை பற்றி தான் சொல்ல போகிறா, அச்சேதன தத்துவத்தை பற்றி தான் சொல்ல போகிறா, ஈஸ்வர தத்துவத்தை பற்றி தான் சொல்ல போகிறா. எல்லா வேதாந்த சாஸ்திரமும் சொல்கிற விதம், சொல்கிற பாங்கு வெவ்வேறாக இருக்கும். ஏதாவது ஒரு கிரந்தத்தில் சொன்ன விஷயமாவது மனசில் பதியிட்டும் நம் போன்ற சேதனர்களுக்கு
யாராவது ஒத்தராவது வாசுதேவன் தான் எல்லாம்ங்கிற நினைவு ஒத்தனுக்காவது வரட்டும். ஒத்தனுக்கு அந்த ஞானம் வந்தால் கூட தன்னுடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனத்தை தான் அடைந்து விட்டதாக பகவான் நினச்சிக்கிறான். ஜென்ம சாபல்யம் அடைந்ததாக நாம் நினச்சிக்கிறோம். பகவானை அடைந்தார். அவன் அவதாரம் எடுத்ததனுடைய பலனை தான் அடைந்ததாக பகவான் நினச்சிக்கிறான். எல்லாம் கிருஷ்ணன் தான் நினச்சிக்கிறவா யார் இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு व्यक्ति கிடைச்சா எனக்கு போதும், நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன். அப்படி கிடைக்கிறவன் தானே கஷ்டம். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஞானம் வந்துடுறதா? ஏதோ நம்மாழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஞானம் வந்தது. நம்முடைய பாஷ்யகாராதிகளுக்கு அந்த மாதிரி ஞானம் வந்தது. சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் வந்தது. நமக்கெல்லாம் அவ்வளவு உறுதியான ஞானம் இருக்கான்னு கேட்டால் சந்தேகம்தான். ரங்கநாதனுடைய கொட்டு சத்தத்துக்கும் வாசலில் வேறு ஒரு மேளம் அடித்தாக்க அந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிடுவார். சில பேர் எந்த மேளம் அடித்தாலும் உள்ளேது ஓடி வந்துடுவார். இதர தேவதாந்திரங்கள் கூட வீதியில் வரும். இது ரங்கநாதனுடைய கொட்டு சத்தம் இல்லை, பெருமான சமயத்திலேருந்து ஆழ்வார்களுடையதான கொட்டு சத்தம் இல்லை. அதனால் வராமல் சில பரமீ காந்திகள் உள்ளுக்குள்ளேயே இருந்துடுவான். அந்த நாளில் தேவனை இது ரங்கநாதனுடைய வீதியிலே இதர தேவதைகள்லாம் வராது. இப்போ எல்லாம் வரதுனால எல்லாத்துக்கும் கொட்டு சத்தம். ரங்கநாதனுடைய ஏற்றத்துக்குடைய கொட்டு சத்தம் தனியாக தெரியும். அப்படி ஆச்சரியமான பரபிரம்மம், ரங்கநாத ஆராதித்த பரபிரம்மம் தசரதனுக்கு குமாரராக அவதரித்து வந்திருக்கார். அந்த தத்துவத்தை நாம் அழிச்சுட்டு வந்திருக்கோம்னு விஸ்வாமித்திரருக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம். விஸ்வாமித்திரருக்கு உண்மையிலேயே எல்லாம் தெரியும். கடைசியில் ஒன்று சொல்ல போகிறோம் பாருங்கோ. இந்த விஸ்வாமித்திரர் நினைக்கிறாராம், சர்வேஸ்வர தத்துவம்தான் இங்கே ராமனா வந்திருக்கு. நாம் ஆச்சாரியனாக இருந்தால் என்ன, இந்த தத்துவத்தை ஒரு தடவை சரணாகதி பண்ணுவோமேனு தோன்றுதான். ராமனை சரணாகதி பண்ணுவோமேனு தோன்றுதான் பகவானுக்கு. யார்? விஸ்வாமித்திர பகவானுக்குன்னு சொல்கிறேன். ராமனை சரணாகதி பண்ணணும்னு தோன்றுதான். அந்த மாதிரி வால்மீகி பகவானுடைய ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்க போகிறது, பார்க்க போகிறோம். அப்படி தான் கற்றுணர்ந்ததான எல்லா அஸ்திர சஸ்திர வித்தியைகளையும் ராமனுக்கு உபதேசம் பண்ணுறார். மந்திரத்தை எப்படி கிரகிச்சிக்கணுமோ அந்த கிரமத்தில் சங்கல்பாதிகளை பண்ணிண்டு ஆச்சமனாதிகளை பண்ணிண்டு பெருமாள் விஸ்வாமித்திரிடத்தில் பவ்யமாக எழுதியிருக்கார். அவர் உபதேசம் பண்ணுறார். எல்லா சஸ்திரங்களையும் சஸ்திர வித்தியைகளையும் அஸ்திர வித்தியைகளையும் உபதேசம் பண்ணுறார். நேத்திக்கு சொன்ன மாதிரி வால்மீகி பகவான் எவ்வளவு அஸ்திரசஸ்திர வித்தியைகளை உபதேசம் பண்ணால் விஸ்வாமித்திர மகரிஷிங்கிறதுக்கு ஒரு சர்க்கத்தையே பேசுகிறார் வால்மீகி பகவான். எத்தனை சஸ்திரங்கள் உண்டோ அத்தனையும் பேசுகிறாளாம். காலச்சக்கஞ்ச சாஸ்வதம் தேசிகம் சாதிக்கிறார் பாருங்க. ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் சக்கரத்தாழ்வான் ஷோடசாயுதத்தோடு எழுதியிருக்காரு. அதில் காலச்சக்கரங்கிறது கூட ஒன்று. காலச்சக்கஞ்ச சாஸ்வதம்னு சொல்கிற மாதிரி காலச்சக்கரத்தை உபதேசம் பண்ணுறார். அதே மாதிரி விஷ்ணு சக்கரம், அதிலிருந்து வந்தது தான் விஷ்ணு சக்கரம். நம்மெல்லாம் தீபாவளி இன்றைக்கி விடுறோம் விஷ்ணு சக்கரம். இந்த விஷ்ணு சக்கரங்கிற மந்திரத்தையும் உபதேசம் பண்ணுறார். தண்டபாஷம் எல்லாத்தையும் தனக்கு தெரிந்தது 1000 வருஷம் 10,000 வருஷம் தபஸ் பண்ணி இவ்வளவுன்னு சொல்ல முடியாதபடி தபஸ் பண்ணினதான சம்பாதிச்சதான அத்தனை சஸ்திரங்களையும் வித்தியைகளையும் சற்பாத்திரமானபடியினாலே ஒன்று கூட விடாமல் உபதேசம் பண்ணுறார் விஸ்வாமித்திர மகரிஷி.
இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, நல்ல சிஷ்யனாக இருந்தால் தனக்கு தெரிந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துடலாம். அதனால்தான் நேத்திக்கு ஆழிமழை கண்ணா பாசுரத்தை சொல்லி ஒன்று நீ கைகரவேன்னு சொன்ன. வஞ்சனை செய்யாமல் மழை பெய்யணும்னு ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு ஆச்சாரியனிடத்தில் சிஷ்யன் கேட்குற மாதிரி. ஆக சத்பாத்திரமானபடினாலே ராமனிடத்தில் சர்வ அஸ்திரசஸ்திர வித்தியைகளை எல்லாம் விஸ்வாமித்திர மகிழ்ச்சி உபதேசம் பண்ணிட்டாங்கிறதான ஒரு சாஸ்திர விஷயத்தையும் வால்மீகி பகவான் இன்று நமக்கு காண்பிக்கிறார். உபதேசத்தை பெற்றுண்டார். உபதேசம் பெற்றுண்ட உடனே நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ஆச்சாரியனுக்கு உபதேசித்ததான ஆச்சாரியனுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணணும். உபதேசத்தை பெறுவதற்கு முன்பும் உபச்சாரங்களை பழாதிகளை பலவர்க்கங்களை சமர்ப்பித்து உபதேசத்தை பிரார்த்திக்கணும். இங்கே ராமன் பிரார்த்திச்சானான்னு ஏதாவது அஸ்திரசஸ்திர வித்தியைகளை எனக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திச்சானா? பிரார்த்திச்சுதான் இந்த இடத்துல வால்மீகி பகவான் ஸ்லோகம் பண்ணலை. ஆனால் சாஸ்திரமோ பிரார்த்திக்காமல் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ந அப்ருஷ்டா கஷ்டித்து ப்ரூயா, கேட்காதவனுக்கு எந்த உயர்ந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்காதே என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஸ்ரத்தையோடு யார் கேட்கிறாளோ அவளுக்கு சொல்லிக் கொடு. அப்பொழுதுதான் அந்த மந்திரத்தில் நிஷ்டை அவனுக்கு ஏற்பட்டு அந்த மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணிட்டு இருப்பான். அதனால்தான் சித்தியும் அடைவான். கேட்டு சொல்லணும். ஆக பகவானிடத்தில் கேட்கலாம்னு இது நல்லா பிடிச்சிருந்துக்கா சிலது. பகவானிடத்தில் கேட்கலான்னு சிலதை கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. அவனிடத்தில் உன்னிடத்தில் அசஞ்சலமான பக்தியை எனக்கு கொடுன்னு குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கலையா முகுந்த மாலையிலே? கிருஷ்ணே பக்தி அசஞ்சலா, சஞ்சலம் இல்லாததான கிருஷ்ண பக்தி எனக்கு வேணும்னு பெருமானிடத்தில் கேட்டார்னாக்க அது சாஸ்திரம்தான். பெருமானிடத்தில் கேட்கலாம், உன்னுடைய சேவை எனக்கு பிரதிதினமும் கொடு, உன்னுடைய சேவையை தவறாமல் நாம் சேவிக்கணும்னு பகவானிடத்தில் சேவையை கேட்கலாம். இது காமியத்தில் ஆகாது. உன்னிடத்தில் எனக்கு பக்தி வரணும்னு கேட்கலாம். இது காமியத்தில் ஆகாது, சேராது. உன் அடியார்களிடத்தில் எனக்கு பக்தி வரணும் அப்படின்னு பெருமானிடத்தில் கேட்கலாம். இது காமிய பலனில் கேட்டதாக ஆகாது. நல்ல ஒரு ஆச்சாரியனை எனக்கு காண்பிச்சு கொடுன்னு பெருமானிடத்தில் கேட்கலாம். இது காமிய பலனாக பிரார்த்திப்பதாக ஆகாது. தற்பாத பக்தி ஞானாபியாம் அப்படின்னு பிரமாணம் சொல்லியிருக்கிறதுனால பகவானிடத்தில் கேட்கலாம். கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. மந்திரத்தை கேட்டு பெறணும் ஆச்சாரியனிடத்தில். அப்ருஷ்டா கஷ்டித்து ப்ரூயா சாஸ்திரம் சொல்கிறது. விஸ்வாமித்திரிடத்தில் எனக்கு எல்லா அஸ்திரசஸ்திர வித்தியைகள் எல்லாம் சொல்லிக் கொடுன்னு ராமன் இங்கே கேட்டானா? கேட்காமலேயே விஸ்வாமித்திரர் சொன்னார், இது சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்கேன்னு கேட்கலாம். சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லை. விஸ்வாமித்திரரோடு கூட வந்துட்டு இருக்கான். அயோத்தியிலிருந்து புறப்பட்டு தாடக வதமாற பர்யந்தும் கூட வந்துட்டு இருக்கான். இவனுக்கு உபதேசம் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது எப்படிப்பட்ட சிஷ்யன் எப்படிப்பட்ட ராமன்கிறது அவர் முடிவு பண்ணிட்டார். ஆகையினால இவனை பற்றி சிஷ்யனுடைய குணங்கள் தெரிஞ்சதுன்னாக்க கேட்காமல கூட உபதேசம் பண்ணலாம். கிருபாமாத்திர பிரசன்ன ஆச்சாரியார் சம்பிரதாயத்தில் சொல்கிறது உண்டு. கிருப்பையினாலேயே உபதேசம் பண்ணுவார். நாளைக்கு உனக்கு பரநியாசம் பண்ணி வைக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறீங்க? தயாராக இருக்க மாட்டான், எதிர்பார்த்துருக்க மாட்டான். நாளைக்கு உனக்கு பரநியாசம்
அப்படின்னு ஆச்சாரியனே சில சமயத்தில் நியமிச்சுடுவார். கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியார், நாளையிலேருந்து காலக்ஷேபத்துக்கு வா, ஏதாவது விஷயம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நாம் கேட்காமலேயே ஆச்சாரியன் கிருபையினாலேயே நம்ம கூப்பிட்டு சொல்லித்தரது உண்டு. அப்படி ராமன் கேட்காமலேயே விஸ்வாமித்திர மகரிஷி அஸ்திர சஸ்திர வித்தியைகளை எல்லாத்தையும் தனக்கு தெரிந்ததை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டார். உபதேசம் பண்ணி முடிச்சாச்சு. அவனும் சாத்விக தியாகம் பண்ணிட்டான். ராமனும் என்னதான் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் இப்போ போட்டுருக்கிற வேஷத்துக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணிட்டு அப்படின்னு சாத்விக தியாகம் பண்ணிட்டான். அவனும் சர்வேஸ்வரன் நியமித்து நமக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைச்சிருக்கார், விஸ்வாமித்திரரால் நமக்கு கிடைச்சது பாக்கியம் அப்படின்னு சாத்விக தியாகம் சொஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான்னு நினச்சுட்டான். இந்த இடத்துல ஆண்டவனுடைய நிர்வாகம் ரொம்ப அழகாக இருக்கும். விஸ்வாமித்திர மகரிஷிக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா. என்ன வருத்தம் அப்படின்னா, 1000 வருஷம் 10,000 வருஷம் நாம் தபஸ் இருந்து இவ்வளவு அஸ்திர சஸ்திர வித்தியைகள் எல்லாம் நாம் எல்லாத்தையும் பெற்றோம். இது அத்தனையும் ஒன்று கூட விடாமல் இவனுக்கு நாம் உபதேசம் பண்ணினோமே, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. இப்படியே சாய்ச்சாகும். இப்படிலாம் சொன்னால் தான் அந்த தத்துவார்த்தங்களை புரியும். இது ஆண்டவன் அழகாக புரிய வச்சாகும். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே ராமன் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கிளேசமாக. சாமான்யமாக பெரியவாளை சேவிச்சாக்க நம்ம பெருமாள் சன்னதிக்கு போகிறோம், அர்ச்சகால் நமக்கு ஸ்ரீஷடாரி சாதிக்கிறார். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, தன்யோஸ்மி தன்யனானேன், கிருதார்த்தோஸ்மி பலனை அடைந்தவனாக ஆவேன், அனுகிரகீதோஸ்மி அனுகிரகிக்கப்பட்டவனாக ஆவேன் இப்படின்னு இது மூணையும் எல்லாரும் சொல்லணும். தன்யோஸ்மி, கிருதார்த்தோஸ்மி, அனுகிரகீதோஸ்மி. இதான் புல்லிங்கமாகவே சொல்கிறேன். ஸ்திரீகள் என்ன சொல்கிறதுன்னா, தன்யா ஸ்திரீலிங்கம் வந்து அப்படியே ஒரு எழுத்து ஒரு கோடு அதிகப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அனுகிரகீதாஸ்மி, கிருதார்த்தா பலனை அடைந்தவளாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும். இவன் சொல்கிறது அதே மாதிரியே சொல்லக்கூடாது. கிருதார்த்தா கிருதார்த்தா, அனுகிரகீதா அனுகிரகீதா இப்படின்னு பெருமாளுடைய ஸ்ரீஷடாரியை நாம் அவள் சாதிக்கும் பொழுது இதை சொல்லணும். இந்த மூன்றையும் சொல்கிறவரையும் அவள் ஷடாரி சாதிக்கணும். சாத்தணும், தீர்த்தம் ஷடாரி சாதிக்கணும். அதனால தான் நிறுத்தி ஷடாரி சாதிக்கிறதுன்னு உண்டு பாருங்கோ. மகான்கள் வந்தால் ஷடாரி சாதிக்கிறார், சன்னியாசிகள் வந்தால் பஞ்சமுத்திரை சாதிக்கிறார். 5 இடங்களில் சாதிப்பா. காஞ்சிபுரம் க்ஷேத்திரம் முதல் இடத்துலலாம் பஞ்சமுத்திரைன்னா விசேஷம். சில ஆச்சாரியார் புருஷால் வந்தால் சாதிக்க, இல்லைன்னாக்க அப்படியே சாதித்து போட்டுன்னு வச்சுட்டு போடும். அப்படி இந்த மூன்றையும் திருப்பி நாம் சொல்கிற பர்யந்தம் அவள் ஷடாரி வச்சுட்டே இருப்பாள். சில இடத்து தன்யோஸ்மி, கிருதார்த்தோஸ்மி, அனுகிரகீதோஸ்மி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். தீர்த்தம் கொடுக்கும் பொழுதும் அர்ச்சகால் மந்திரங்கள் சொல்லணும். அந்த மந்திரங்கள் இருக்குது. எல்லாம் ஆன்மீகத்தில் சொல்லிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்படி 3 தடவை தீர்த்தம் வாங்கிக்கணும்னு இருக்கு. ஏன் அது காரணம்னா, 3 தடவை சொல்லி பிரம்ம தேஜஸ் வரணும் அப்படின்னு, பிரம்ம தேஜஸ் வரணும்னு அர்ச்சகால் பெருமாளை ஆராதிக்கிறாளே, பிரம்மத்தை ஆராதிக்கிறாளே, அவள் திருவாக்கிலிருந்து சொன்னால் நமக்கு பிரம்ம தேஜஸ் வரும். நல்ல ஆயுள் விருத்தி ஆகணும். ஏன்னா அடிக்கடி வந்து பெருமாளை சேவிச்சிருக்கணும்னு சொல்லுவாள். தென் தேசத்துலாம் அங்கே துவஜஸ்தம்பத்துக்கிட்ட வரும்போதே கோத்திரஸ்ய சர்ப்பணா ஸ்டேஜமானஸ்ய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானா விவர்த்தியர்த்தம் அப்படின்னு இவன் வரவும் கோத்திர நட்சத்திரம் தான் அங்கேயே ஆரம்பிச்சுருக்கலாம். அத்தனையும் நொற்று அவளுக்கு. வடூர், மன்னார்குடி போன்ற க்ஷேத்திரங்களுக்கு போய் சேவிச்சேன்னா, நாகப்பட்டினம் போன்ற இடத்துக்கெல்லாம் போய் சேவிச்சேன்னாக்க
இங்கே கிட்டக்க வர சமயத்துலேயும் இவன் கோத்திரம் நட்சத்திரம் சர்மாவெல்லாம் அவர் பேர் சொல்லிடுவார். அடிக்கடி வந்து புனர்தர்சன பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்கிறா பாருங்க. பிரம்ம தேஜஸ் வரணும், ஆயுள் விருத்தி ஆகணும், நல்ல யசஸ் உண்டாகணும் அப்படின்னு மந்திரத்தை சொல்லிட்டு அர்ச்சகார் 3 தடவை தீர்த்தம் சாதிக்கணும். அது சுவாமி ஒரு தடவை தீர்த்தம் சாதிக்கிறது கிடையாது, ஸ்திரீகளுக்கு கிடையவே கிடையாதுங்கிற சொல்லிடுறோம். பக்கத்தில் இருக்கிறோம் வாங்கி வேணால் கொடுங்கோ அப்படிங்கிற இல்லையா. நம்ம திவ்ய தேசத்தில் வாங்கி கொடுங்கோங்கிற தீர்த்தேஷாரி வாங்கி புருஷால் வாங்கி கொடுக்குறா, சில திவ்ய தேசங்கள்லாம் சாதிக்கிறார். இப்படி 3 தடவை ஸ்திரீகளுக்கு ஒரு தடவை தானே சுவாமி சாதிக்கிறார். ஸ்திரீகளுக்கு புருஷாருக்கு 3 தடவை சாதிக்கிறார், ஸ்திரீகளுக்கு ஒரு தடவை சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. 3 தடவை சாதிக்கணுங்கிறதுக்கு பிரமாணங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸ்திரீகளாக இருந்தாங்கன்னா புருஷாலாக இருந்தாங்க சாதிக்க வேண்டியது தான், அவளுக்கும் சாதிக்க வேண்டியது தான் அப்படின்னு பிரகிருத மாண்டவன் ஸ்திரீகளுக்கு 3 தடவை தீர்த்தம் சாதிச்சுட்டு இருக்கார். சில சமயத்தில் ஒரு தடவை சாதிப்பான், அவசரத்தினால ஒரு தடவை சாதிக்கிறான்னு நினச்சிங்கோ. இல்லை அந்த ஆச்சாரியம் ஒரு தடவை சாதிச்சா இந்த ஆச்சாரியம் 3 தடவை சாதிக்கிறாருன்னு அவள்கிட்ட வித்தியாசம் பார்க்க வேண்டாம். சில சமயத்தில் ஆச்சாரியார் ஒரு தடவை சாதிச்சுட்டு போயிடுறா. அதனால் குறைவிட நினச்சிக்காதீங்கோ. தீர்த்தம் சாதிக்கிறவ நம்ம அனுகிரகம் பண்ணுவோம், நல்லா தெரியும். நம்ம சரீரம் பூர்த்தியாக அந்த தீர்த்தம் வந்து சேர்ந்துடும். சில சமயத்தில் பாதாதி கேஷம் தீர்த்தம் சாதிச்சுடுவா சில பேர். அப்படி இப்படி அஸ்திரசஸ்திர வித்தியைகளை எல்லாம் உபதேசம் பண்ணினோமே, ராமன் ஒரு வார்த்தை கூட சந்தோஷம் சுவாமி தன்யோஸ்மின்னு சொல்லலேன்னு விஸ்வாமித்திரருக்கு வருத்தமோ, இந்த தேங்க்ஸ் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலேன்னு நினச்சிருந்தாருன்னு ஆண்டவன் சாதிப்பார். சரி அவன் சொல்லாமல் போனால் போட்டோம், ராமனுக்கு உபதேசம் பண்ணார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். தம்பதிகளாக இருந்தாலும் கூட 2 பேருக்கும் சேர்த்து ஏக காலத்தில் உபதேசம் பண்ணக்கூடாது. புருஷனுக்கு தனியாக உபதேசம் பண்ணணும். ஒவ்வொரு వ్యక్తిக்கும் உபதேசத்தை பெற்றுக்கிறவா சமாஷனம் பண்ணிக்கு வரவா அத்தனை பேருக்கும் தனித்தனியாக மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். இதுதான் சம்பிரதாயம். எப்படி நடக்கிறதுன்னு கிடையாது, இதுதான் சம்பிரதாயம், இப்படி தான் பண்ணுவா ஆச்சாரியன். உடனே விஸ்வாமித்திர மகரிஷி இது அத்தனையும் சொல்லி கொடுத்தண்டா, ஒன்றும் அவன் சொல்லலை, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, நீ வாடா லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணாவை கூப்பிட்டு நீனும் ஆசமனம் பண்ணு, உனக்கும் உபதேசம் பண்ணி தரேன்னா. அவன் லக்ஷ்மணன் பார்த்தான், என்ன சுவாமி உபதேசம் பண்ணி நிறையா சிஷ்யாவை சேர்க்கறதுக்கு வழி பார்க்குறீரான்னு. ஆண்டவன் விளையாட்டாக சாய்ச்சாகும், என்னை சிஷ்யன் ஆக்கிறது பார்க்குறீரா, நான் என் தமையிட்டையே உபதேசம் பெற்றுக்கிறேன், நீ ஒன்றும் உபதேசம் பண்ண வேண்டாம்னா அண்ணாட்டியே உபதேசம் பெற்றுக்கிறேன். பிதா மாதாச்ச பந்துச்ச குருச்ச மம ராகவா, எனக்கு எல்லா விதமான உறவும் ராகவன் தான், என் தமையனார் தான் எல்லா விதமான உறவு. சர்வேஸ்வர தத்துவமாக என் தமையனார், சர்வேஸ்வர தத்துவம்தான் என் தமையனாராக இங்கே அவதரிச்சிருக்கார். நமக்கு எல்லா விதமான பந்துவும் சர்வேஸ்வரன் ஒருவன் தானே, அவனிடத்திலிருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி என்னை சிஷ்யனாக ஆக்கிக்கிறது பார்க்குறீரா? தேசிகன் ஒரு ரகசியத்தை சொல்கிறார், அதில் பாருங்கோ, ஆச்சாரியர்களை தேடிண்டு சிஷ்யன் போகணும். நல்ல சிஷ்யர்களாக இருந்தால் சிஷ்யனை தேடிண்டு ஆச்சாரியாலும் வருவார். நம் போன்றவர்கள்லாம் அப்படிப்பட்டதான ஆத்மகுணமுடைய சிஷ்யர்கள் இல்லை, நாம தான் ஆச்சாரியனை தேடிண்டு போகணும். சில பேர் என்ன பண்ணுவார், நான் உனக்கு காலக்ஷேபம் சொல்கிறேன், மந்திரோபதேசம் பண்ணுறேன், என்னை பற்றி அந்த சுவாமிகிட்ட கேட்டுப்பார், அவர் எல்லாம் சொல்லுவார், நான் அவ்வளோ குணம் உள்ளவனாக்கும் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிப்பாளாம். யாராவது சேவிக்கிறதுக்கு வராளா, ஆசிரியக்கிறதுக்கு வராளா, சமாசனம் பண்ணி 1 மாதம் ஆகிடுத்து யாருமே வரலையே. ஆண்டவன் விளையாட்டாக சாய்ப்பார், சுரசன பாஞ்சஜன்யம் துரு பிடிச்சி போச்சு, சுரசன பாஞ்சஜன்யம் பண்ணுறாரு, துரு பிடிச்சி போச்சு, யாருமே சமாசனத்துக்கு 1 மாதம் ஆச்சு, யாருமே வரலையும். விளையாட்டாக சாய்ச்சாகும். பிரதிதினமும் திருமஞ்சனம் பண்ணணும்.
சூரசன பாஞ்சஜன்யத்துக்கு ஆச்சாரியன் சந்நிதியில் இருக்கு பாருங்கோ. அவா திருவாராதன சந்நிதியில் இருக்கிற சூரசன பாஞ்சஜன்யக்கு பிரதி தினமும் திருமஞ்சனம் பண்ணுவா. எல்லா ஆச்சாரியார் சந்நிதியிலையும் இது நடக்கிறது. நாம் அதெல்லாம் கூர்ந்து சேவிக்கிறது கிடையாது. அவள் திருமஞ்சனம் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்படிப்பட்டதான லக்ஷ்மணா, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு உபதேசங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டாராம். தேசிகனதை சாதிக்கிறார். நம்ம சேவிக்கிறதுக்கு சிஷ்யன் தேடிண்டு வரணும். நமக்கு இவன் சிஷ்யனாக ஆக மாட்டானான்னு நீயே உன்னுடைய குணங்களை சொல்லிட்டு போகாது. சில பேர் அப்படி தெரியவா. தேசிகன் சாதிக்கணும். கும்பிடுவார் ஆரென்று தேடுகின்றார், கும்பிடுவார் ஆரென்று தேடுகின்றார். நம்ம சேவிக்கிறதுக்கு யார் வருவான் தேடின்னு இருப்பாளான்னு சில பேர். குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார். என்னிடத்தில் இவ்வளவு விசேஷமான குணம் இருக்குது, என்னை யாரும் ஆசிரியிக்க வரலேன்னு இவனுடைய குணத்தை இவனே சொல்லிட்டு போயின்னு இருப்பான். ஆச்சாரியன் தன்னுடைய பெருமையை தானே சொல்லிக்க மாட்டான். உயர்ந்த மகான்கள் தங்களுடைய பெருமையை தாங்களே சொல்லிக்க மாட்டான். அதனால தான் அப்பப்போ சொல்லுவார், நீங்களே உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காதீங்கோ, நம்ம பற்றி நாமே சொல்லிக்க கூடாதான். இதெல்லாம் படித்தாலே இல்லையோ தெரியல, எப்படியோ ஈஸ்வரனுடையதான கிருபையினால் அவள்லாம் சொல்கிறாள். எவ்வளவு சாஸ்திரம் ஞானம் இருந்தாலும் கூட அடக்கமாக இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தானாகவே நம்ம பற்றி மகான்களை பற்றி அவள் தெரிஞ்சுக்கிறாள். என்னிடத்தில் இவ்வளவு சரக்கு இருக்குது, இவ்வளவு குணங்கள் இருக்குது, என்னை ஆசிரியிச்சானா, ஒரு பெயர் ஆசிரியிச்சானா அப்படின்னு கேட்கக்கூடாதான். உன் குணங்களை பார்த்து அவளாக உன்னை தேடிண்டு வரணும். அந்த நாளில் எப்படி போவா? ஆச்சாரியால தேடிண்டு போவாளாம். ஸ்ரீரங்கத்திலிருந்து அந்த நாளில் பெரியாசிரமத்துக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வெறும் வயல் பிரதேசம்தான். அந்த இடத்துல தான் பெரியாண்டவன் எழுந்தொழி இருந்தார். ஸ்ரீரங்கத்திலேருந்து நூற்றுக்கணக்கான சிஷ்யர்கள் அந்த வயலில் நடந்து போவார். இப்போ இருக்கிற கொள்ளடம் மேடு இருக்கு பாருங்க, ரொம்ப தாழ்ந்து இருந்தது. அது திருக்குடந்தை ஆண்டவனுடைய சஷ்டி பூர்த்தியும் போது தான் இந்த மாதிரி கரையே போட்டது. அவர் சஷ்டி பூர்த்தி அங்கே நடந்தது. ஆண்டவனுடைய சஷ்டி பூர்த்தி பங்குனி புஷ்யம் மதுரையில் நடந்தது, டிவிஎஸ் பங்களாவில் நடந்தது. அப்போ ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடக்கிற சமயம், உற்சவத்து போது தனக்கு எந்த கொண்டாட்டமும் ஆச்சாரியால் பண்ணிக்க மாட்டான். சித்திர உற்சவம் ஆரம்பத்துக்கு முன்னால் நடுவில் சித்திர புஷ்யத்தில் தான் ஸ்ரீரங்கத்தில் சஷ்டி பூர்த்தி நடந்தது ஆண்டவனுக்கு, திருக்குழந்தை ஆண்டவனுக்கு. அப்போ டிவிஎஸ்காரன் அந்த ரோடை போட்டு கொடுத்தான். இப்போ இவ்வளோ மேடாக ஆக்கி கொடுத்தது அரசாங்கத்துக்கு அவள் தான் பண்ணி கொடுத்தான். அந்த இடத்துல பெரியாண்டவனுக்கு சாரியாக இங்கேருந்து காலக்ஷேபத்துக்கு போவாளாம். நூற்றுக்கணக்கான பேர் ஸ்ரீரங்கத்திலேருந்து போவாராம். என்ன அப்படிப்பட்ட குணம் எல்லாரையும் இழுத்தது. அந்த குணத்தினால சிஷ்யாவை எடுத்து கேள்விப்பட்டு இவ ஆச்சாரியனை தேடிட்டு இவருடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சமாஷண பரநியாசம்லாம் பண்ணிப்பாளாம். காலக்ஷேபம்லாம் பண்ணுறதுக்கு இங்கிருந்து போவாளாம். போனாக்க அந்த நாள்லாம் அங்கே ததியாராதனெல்லாம் கிடையாது. பெரியாண்டவன் காலத்திலாம் ததியாராதனெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அவரே காலக்ஷேபத்தை சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் பிக்ஷை எடுக்க வந்துடுவார். வீதியில் பிக்ஷை எடுத்து தான் பெரியாண்டவன் 56 வருஷம் எழுந்தொழியிருந்தார். சன்னியாசத்தில் பிக்ஷை தான். அந்த மாதிரி ஆச்சாரியாளுக்கு பிக்ஷை சாதிக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் அந்த நாளில் இருந்திருக்கு. இப்போ கூட சொச்சன்னம் அவெல்லாம் இருக்கா பாருங்க, வடக்கு உத்தரவீதி இந்த சந்தில் போயிருக்கு பாருங்க, அந்த இடத்தெல்லாம் பிக்ஷை எடுத்த இடம். ஆண்டவன் பாடசாலையிலேருந்து 3வதாக அரைராத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சொச்சன்னம் திருமாளிகள்லாம் பெரியாண்டவன் பிக்ஷை வாங்கின்ற இடம். அதெல்லாம் நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், பெரியாண்டவன் திருமாளிகைன்னு போடுங்கோ, ஆண்டவன் எழுதி பிக்ஷை வாங்கின்ற இடம். சுவாமி திருதண்டத்தை சாத்திட்டு இருந்த அடையாளங்கள்லாம் கூட அந்த திருமாளிகையில் தெரியும். இன்றைக்கி கூட அடையாளம் காமிப்பா. அது அப்படியே மாற்றக்கூடாது, ஆண்டவன் எழுதின இடம்னு அப்படியே வச்சுருக்கா. இடிச்சு கூட கட்டளை வரலாம்.
அங்கே போய் கொடுத்தன இருக்கிறவாட கேட்டேன்னாக்க பெரியாண்டவன் எங்கே திருதண்டத்தை ஏழை பண்ணான்னு கூட அங்கே இருக்கிறவா சொல்லுவாள். அவள் அப்படியே வச்சுட்டு இருக்கா பெரியாண்டவன் ஏழின திருமாளிகைன்னு. அந்த மாதிரி அந்த குணங்களை பார்த்துட்டு இவாளா சிஷ்யாலா தேடிண்டு போகணும். சில பேர் நம்ம சேவிக்கிறதுக்கு யார் வருவான்னு காத்திருப்பா. கும்பிடுவார் ஆர் என்று தேடுகின்றார், குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார். தங்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்குன்னு இவாளா சொன்னாதான் தெரியும். ஆக சிஷ்யர்கள் பரிசாத்தனம் தன்னுடைய ஆச்சாரியனுடைய குணங்களை சிஷ்யன் சொல்லணும். சொல்லும் பொழுது மற்ற சிஷ்யானுடைய மனது புண்படாதபடி சொல்லணும். அவாவா ஆச்சாரியால் அவாவாளுக்கு வசத்தி. ஒவ்வொரு பாகவதாலும் நமக்கு வசத்தி தான். ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவாலும் நமக்கு சேவியர்கள், சேவிக்க தகுந்தவர்கள். ஆக இன்னொரு ஆச்சாரியனுடைய குணத்தை நமக்கு சொன்னால் நாம் பொறுமையோடு கேட்டுக்கணும். அது நம்ம ஆச்சாரியாருடைய பெருமையை சொல்லும்பொழுது அப்பொழுது தான் அவளும் பொறுமையாக கேட்டுப்பாள். எந்த குணங்கள் எந்த ஆச்சாரியனிடத்தில் இருந்தாலும் யார் சொன்னாலும் நாம் அதை கேட்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். ஆகையினால எனக்கு நீர் உபதேசம் பண்ணணும்னு சொல்கிறீரே, நான் என் தமையன்கிட்ட கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும். நானா லக்ஷ்மணன் விஸ்வாமித்தர் எடுத்து இதுக்கோசம் இந்த சாஸ்திரார்த்தத்தெல்லாம் ஆண்டவன் சொல்கிற ஒரு அழகு பாருங்கோ. இந்த சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நயனம் பண்ணியாகும் இதிகாச புராணங்களுடைய ஸ்லோகங்களுக்கெல்லாம் சம்பிரதாயமான அர்த்தங்களை சாதிச்சாகும் ஆண்டவன். அதுக்கு ஆழ்வாராதிகளுடைய பாசுரங்களை எல்லாம் திருஷ்டாந்தமாக காண்பித்து சொல்கிற வழக்கம். இப்படி ஆச்சரியமாக உபதேசம் பண்ணார் ராமலக்ஷ்மணாளுக்கு. அஷ்டசஸ்திரங்கள் எல்லா வித்தியங்களையும் உபதேசம் பண்ணினார். விஸ்வாமித்திரன் நினச்சின்றாரா ராமன் எப்படி விஸ்வாமித்திரிடத்தில் பிரீத்தி இல்லாமையாக இருப்பார். ஆனால் ராமனுக்கு வேறொரு திருவுள்ளம். விஸ்வாமித்திரனுடைய மனசில் இந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்கிறதா இவன் தெரிஞ்சின்றான். அவருக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கிறவன் இதே ராமன் தானே. அஸ்தசஸ்திரங்களை எல்லாம் வித்திகளை எல்லாம் நாம் உபதேசம் பண்ணினோமே, ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன், ரொம்ப பிரீத்தி அடைந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலேங்கிற ஒரு வருத்தம் விஸ்வாமித்திரருக்கு உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் இருக்குங்கிறத அவருக்கும் அந்தரியாமையாக இருந்த பகவான் மனுஷாவதாரம் போட்டுண்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. இது தெரிஞ்சுட்டான் ராமன். ராமன் பார்த்துட்டு சொன்னாராம், அவருடைய ஹிருதயத்தில் இருந்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னாராம். அந்தரியாமியான பகவானே அங்கேயும் இருக்கான், ராமனாகவும் சேவை சாதிக்கிறான். அடியேனுள்ளான் புறத்துள்ளான், என் உள்ளுக்குள்ளேயும் இருக்கான் வெளியிலேயும் இருக்கான். அந்தர் பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. விஸ்வாமித்திற்கு எழுத்தாப்புல ராமன்கிறதான விக்கிரகத்தோடு திருமேனியோடு சேவை சாதிக்கிறான். அதே சமயத்தில் விஸ்வாமித்திரருடைய ஹிருதயத்திலேயும் அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திருஷ்டதி, கட்ட விரல் அளவோடு அந்த விஸ்வாமித்திரருடைய ஹிருதயத்திலையும் அதே சமயத்தில் இருக்கான். இது விஸ்வாமித்திரருக்கு சேவை கிடைச்சது. இப்படி உள்ளுக்குள்ளேயும் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார், அங்கேயும் பெருமாளை சேவிக்கிறார். தியானம் முடிஞ்சு கண் விழிச்சு பார்த்தா ராமனை சேவிக்கிறார். அந்தரியாமையான பெருமாளுக்கும் நேரில் சேவை சாதிக்கிறதான ராமனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலையாம் விஸ்வாமித்திரர். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அக்ரூரருக்கு கிடைச்ச மாதிரி. தனுர்யாகத்துக்கு அக்ரூரதான போய் அழிச்சுட்டு வரார் பலராமனையும் கிருஷ்ணனையும். யமுனையில் அனுஷ்டானம் பண்ண போகிற சமயத்தில் ரதத்தில் விட்டுட்டு வந்து ஸ்நானம் பண்ணுறார், அனுஷ்டானங்களை பண்ணுறார். உள்ள மொழியை பார்த்தா பெருமாள் உள்ளுக்குள்ளே சேவை சாதிக்கிறார். ஆதிசேஷ பரியங்கத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். என்னடா கிருஷ்ணனை ரதத்தில் விட்டுட்டு இங்கே நாம் ஸ்நானம் பண்ண வந்தோம், கிருஷ்ணன் இங்கே சேவை சாதிக்கிறானே.
எழுந்து கரையில் எழுந்து பார்த்தா கிருஷ்ணன் அங்கேயும் சேவை சாதிக்கிறான், உள்ளுக்குள்ளேயும் சேவை சாதிக்கிறான், வெளியிலேயும் சேவை சாதிக்கிறான். அக்ரூருக்கு அந்த மாதிரி கிடைச்சது, விஸ்வாமித்திரருக்கு அந்த மாதிரி கிடைச்சது. ஆக அந்தர்யாமியான உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கும் ராமனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கல. அதே பரபிரம்மந்தான் பரரூபத்தில் இருக்கிறது, அதே அந்தர்யாமியாக இருக்கிறது, அதே விபவாவதாரமாக ராமனாக சேவை சாதிக்கிறது. இப்போ ஆழ்வார்கள் எல்லாம் பரமபதத்திலே எம்பெருமானை சேவித்து நித்திய கைங்கரியம் செய்தவர்கள் தான் ஆழ்வார்கள், நித்திய சூரிகளாக இருந்து பகவானுடைய ஒரு விசேஷ நியமனத்தினால இந்த லோகத்தில் வந்து அவதரித்து அர்ச்சாவதார பெருமாளை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணுறான். அந்த அனுபவமும் இந்த அனுபவமும் ஒன்றா என்றால் ஆழ்வாரை பொறுத்தவரையில் எல்லாம் ஒன்று தான். நமக்கு வேண்டுமானால் அர்ச்சாவதாரம் வேறு, பரபிரம்மத்தில் இருக்கிறதான பரபிரம்மம் வேறுன்னு நாம் நினச்சிப்போம். ஏன்னா பரபிரம்மத்தை நாம் இன்னும் பார்க்கல, இனிமேதான் பார்க்க போகிறோம். அதனால தான் அதிர்ஷ்டார்த்தம்னு சொல்கிறோம். பிரபத்திக்கு மற்றொரு பெயர் அதிர்ஷ்டார்த்தமாச்சா? சம்பிரதாயத்தில் கேட்பா. பிரபத்தின்னு சொல்லுவா, சரணாகதின்னு சொல்லுவா, பரசமர்ப்பணம்னு சொல்லுவா. அதிர்ஷ்டார்த்தமாச்சா? அதிர்ஷ்டார்த்தம்னு என்ன அர்த்தம்? பார்க்காத ஒரு லோகத்துக்கு இதுவரையில் நாம் இன்னும் பார்க்கல. இந்த லோகத்தில் பார்த்துட்டு இருக்கிற வஸ்துக்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது. பார்க்காத ஸ்ரீவைகுண்டம், அதுக்கோசரம் பண்ணிக்கிறதான பிரபத்தி அதிர்ஷ்டார்த்தமாச்சா அப்படின்னு கேட்குறா பாருங்க. ஆக பரமபதத்தில் பெருமாள் எப்படி ஏற்றிருக்காங்கிறது சாஸ்திரத்தை கொண்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் அனுபவிக்கிறது அர்ச்சாவதாரத்தை மாத்திரம். அந்த பரபிரம்மமும் பரரூபத்தில் இருக்கிற பரபிரம்மமும் இந்த அர்ச்சாவதாரம் ஒன்றா என்றால் நமக்கு ரெண்டையும் பார்த்தது கிடையாது, அனுபவம் கிடையாது. எங்களுக்கு என்னமோ ரங்கநாதன் தான் பரதத்துவம்னு நாம் ஒரு உறுதியோடு ரங்கநாதனை சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த சாஸ்திரம்தான், நம்பிக்கை தான் இருக்கணும். ஆனால் ஆழ்வார்கள் அங்கிருந்து இந்த லோகத்துக்கு ஒரு காரிய விசேஷமாக வந்ததினாலே, அவதரித்ததினாலே அந்த பரபிரம்மத்தை எப்படி பரரூபத்தில் அனுபவித்தாலோ அதே மாதிரி அர்ச்சாவதாரத்திலேயும் அவருடைய அனுபவம் இருந்தது. ரெண்டையும் பார்த்தவர்களும். அது தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார். ஆழ்வார்கள் அர்ச்சாவதாரத்திலே பரத்வத்தை கண்டு போந்தார்கள். ரகசிய திரிசார்த்தம். ஆழ்வார்கள் அர்ச்சாவதாரத்தினிடத்திலே பரத்வத்தை கண்டு போந்தார்கள். பரரூபத்தில் இருக்கிறத இங்கேயே அர்ச்சாவதாரத்திலேயே பார்த்தார். அதனால்தான் ஒரு இடத்துல ஆழ்வார் பேசுகிறார், இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகமாலும் அச்சுவை பெல்லும் வேண்டேன் அரங்கமா நகருளான். இது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் பொருந்தும்ட்டான். பரபிரம்மத்தில் கூட பரரூபம் கூட எங்களுக்கு வேண்டாம், இந்த ரங்கநாதனுடைய சேவை போதும்னு இருக்கிறவா இந்த ஊரில் இருக்கிறவா தான் ரைட்ஸ் கொண்டாடுகிறோம், மற்ற ஊரில் இருக்கிறவா கொண்டாட முடியாது. ஏன்னா பரரூபத்தில் இருக்கிற பிரம்மம் வேறு இல்லை, ரங்கநாதன் பெரிய பெருமாள் வேறு தத்துவம் இல்லை. இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகமாலும், இந்திரலோகம்னு இந்திரன் இருக்கிற இந்த தேவேந்திரன் போய் சொன்னமே அவன் இல்லை, இந்திரன்னு பெருமாளுக்கே பேர். உயர்ந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் எவனோ அவனுக்கு இந்திரன்னு பேர். பகவான் உபய விபூதி நாயகன், லீலா விபூதியாகிற ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரன், நித்திய விபூதியாகிற பரமபதத்துக்கும் சொந்தக்காரன். எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் இந்த இந்திரனுக்கு இருக்குமா? ஆக இந்திரங்கிற பேர் யாருக்குன்னா இது பரமேஸ்வரியேங்கிற தாதுவிலிருந்து உண்டான சப்தம். இது உயர்ந்த ஐஸ்வர்யம் உடையவன் எவனோ அவன்தான் இந்திரன். இந்த சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரன் இவனுக்கெல்லாம் சொல்பமான ஐஸ்வர்யம். இங்கே ஆழ்வார் குறிப்பிடுகிறது எந்த இந்திரலோகமாலன்னா வைகுண்டத்தை ஆளக்கூடிய அந்த பரபிரூபம் கூட எனக்கு வேண்டாம், பெரிய பெருமாளுடைய சேவை ஒன்றே போதும். இச்சுவை தவிர யான்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இப்போ ஆழ்வார்கள்லாம் இந்த ரங்கநாதனை எப்படி அனுபவிச்சிருக்கா பாருங்க.
அப்படிப்பட்ட பெரிய பெருமாளுடையதான சேவை, அர்ச்சாவதாரத்தினுடைய அனுபவம் வேறு, பரபிரம்மத்தினுடைய அனுபவம் வேறுன்னு நினைக்காதவர்கள் ஆழ்வார்கள். அப்படி விஸ்வாமித்திர மகரிஷி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமியான அந்த பகவானுக்கும் விபவாவதாரம் பண்ணி இருக்கிற இந்த ராமனுக்கும் ரூபத்தில் வித்தியாசத்தை பார்க்கலையாம் விஸ்வாமித்திர மகரிஷி. ஏக காலத்தில் ரெண்டையும் சேவிக்கிறார். இருந்தாலும் ஞான திருஷ்டியினாலே ரெண்டு பேரையும் அவரும் பார்த்தாலும் இவனும் மனுஷாவதாரம்னு வேஷம் போடுறான், அவரும் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி வேஷம் போடுறார் விஸ்வாமித்திரரும். சில சமயத்தில் ரொம்ப அபூர்வமான விஷயம் சொல்கிறதா ஆச்சாரியன் சன்னதியில் இங்கிருந்து போய் சொல்லுவான். அவரும் பாவம் எல்லாம் அவர் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார். இவன் போய் தான் போய் ஒரு விஷயத்தை போய் சொல்கிறதா இவன் சொல்லிட்டு ஓடுவாங்க. அவளும் பாவம் ஒன்றும் தெரியாதுவா மாதிரி இவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே அப்படியா 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 தலையாட்டும். ஸ்ரீரங்கத்தில் என்ன விசேஷம்னு கேட்பார் சில சமயத்தில். ஸ்ரீரங்கத்தில் என்ன விசேஷமா அப்படின்னு ஒப்பிக்க ஆரம்பிச்சிடுவான். ஆசி தசரதோ நாமன்னு ஒப்பிக்க ஆரம்பிச்சிடுவான். ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பா. விஸ்வாமித்திரரும் சாமானிய ஆச்சாரியன் இல்லை, சர்வேஸ்வர தத்துவம்தான் சாட்சாத் ராமன்கிறத அவரும் உணர்ந்தவர். அவரும் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி இவ்வளவு அஸ்திர வித்தியைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்துமே ராமன் சந்தோஷம் அடைந்தாங்கிறதுக்கான அடையாளம் எந்த பதிலும் அவன் சொல்லலையே அப்படின்னு அவன் நினச்சின்றதா இவர் நினச்சின்றான். ராமன் அந்தர்யாமியாக அவனுக்கும் இருப்பதினாலே. அப்போ ராமன் சொல்கிறாராம், என்ன சுவாமி என்னை தெரிஞ்சின்றது இவ்வளவுதானா நீ? அன்றைக்கி சபையில் யாக சம்ரக்ஷணார்த்தம் என்னை கூப்பிடுறதுக்கு வந்தபொழுது என் தகப்பனாரிடத்தில் கேட்டேரே, காகபக்ஷதரம் ராமம் ஜேஷ்டம் மே தாதுமருகசி, சுபாபு மாரிச்சால வதம் பண்ணி என் யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்டீரே. அப்போ தசரத சக்கரவர்த்தி என்ன சொன்னார், நான் அனுப்ப முடியாது, 16 வயசு கூட பூர்த்தி ஆகலை அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது நீ என்ன பதில் சொன்னீர்? ராமனை எனக்கு தெரியும் உமக்கு தெரியாதுன்னு சொன்னீர். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாः ஏஜே மே தபசி ஸ்திதாः. அகம் வேத்மி மகாத்மானுங்கிறதுல என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துலேயே ராமனை அவர் தெரிஞ்சுட்டார். யார் எப்படிப்பட்ட தத்துவங்கிறது விஸ்வாமித்திரர் தெரிஞ்சுட்டார். தசரதனை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய புத்திரன் என்பதை மட்டும் நீ அறிவீர். நான் உம்முடைய புத்திரன் அவன் அல்ல, எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுவதற்காகவும் தர்மத்தில் நிலைநாட்டுவதற்காகவும் வந்தவன் என்பதை நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய் என்று பெரியவாச்சான்பிள்ளை அநேக விதமான அர்த்தங்களை இந்த அகம் வேத்மி மகாத்மானுங்கிற இடத்துல சொல்கிறதாக சொல்கிறோம். அப்போ விஸ்வாமித்திரர் மனசில் ஒன்று வச்சுட்டு சொல்கிறாராம், இது ஆண்டவனுடைய நிர்வாகம், பூர்வாச்சாரியர்களுடையதான வியாக்கியானத்துக்கு அனுசரித்து ஆண்டவனுடைய திருவுள்ளம் இந்த இடத்துல. அகம் வேத்மி மகாத்மானம், உம்முடைய புத்திரன்னு நீ சொல்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அந்த ராமனை நான் உபாசிக்கிறேன், நாங்கள் உபாசிக்க வேண்டிய தத்துவம் அல்லவா அது. அகம் வேத்மி, நான் அவனை அறிவேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? உபாசனத்தினால நான் ராமனை அறிவேன், ஞான திருஷ்டியினால யோகத்தினால ராமன் யாருங்கிறத நான் அறிவேன், நீ அறிய மாட்டீ. நீர் அறிந்திருப்பீரேயானால் என்னுடைய புத்திரனை அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அதனால தான் நானும் சொன்னேன், நச்ச புத்திரகதம் ஸ்நேகம் கத்துமர்கசி பார்த்திவா. புத்திரன் என்கிறதான ஸ்நேகத்தை விட்டுடும், அவனிடத்தில் வைக்காதையும், அந்த பிரீதியை வைக்காதையும்.
ஆக நீ அறியவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. நான் அவனை அறிவேன் என்றால் உபாசனத்தினால தியானத்தினால நான் பார்க்க. ஒரு சமயம் கண்ணை மூடிக்கிறா பாருங்க, நான் நடக்கிறதெல்லாம் இங்கே சொல்கிறா பாருங்க. ஒரு சமயம் வசிஷ்டர் கண்ணை மூடிக்கிறார். அங்கே என்ன நடக்கிறது, லவகுஷாலுக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன காரியம் நடக்கிறது ஒரு சமயம் நினச்சி பார்த்துக்கார் வசிஷ்டாதிகள்லாம். வசிஷ்டோவி மகா தேஜாக, பெரிய தேஜஸ்வரியவர்கள் என்றால் யோகாபியாசம் பண்ணி தெய்வத்தை சாட்சாத்காரம் பண்ணினவா. யார் யாருன்னா வசிஷ்டோ வாமதேவஸ்ய காஷ்யானா சாபாலிகி அதகாஷ்யபா. இங்கே இருக்கிறவா அத்தனை பேரும் தெரிஞ்சவா. ஏச்சேமே தபசிஸ்திதாக. வசிஷ்டர் எப்படி யோகத்தினால பிரம்மத்தை பார்க்குறாரோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ரிஷிகள் அத்தனை பேருமே யோகத்தினால பிரம்மத்தை பார்த்தவா. அந்த யோகத்தில் பிரம்மத்தை அவள் பார்க்கும் பொழுது பரபிரம்மமும் அவளுக்கு தெரியும். உமக்கு புத்திரனாக இருக்கிற இந்த ராமனும் அவளுக்கு சேவை சாதிப்பான். நான் மாத்திரம் அறியல, அவளும் அறிந்திருக்கா. எனக்கு தான் தபஸ் இருக்குன்னு சில பேர் சொல்லிப்பார். விஸ்வாமித்திரர் அப்படி இல்லாமல் நான் அறிந்தவற்றையெல்லாம் மற்ற ரிஷிகளுக்கும் உணர்ந்து இருக்கிறார்கள். ஆக மற்றவானிடத்தில் இருக்கிற ஞானத்தையும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். மற்றவானிடத்தில் தோஷம் இருந்ததேயானால் தோஷத்தை விட்டுடணும். குணம் இருந்ததேயானால் குணத்தை மட்டும் நாம் கிரகிக்கணுங்கிற ஒரு ரகசியத்தையும் இங்கே வால்மீகி பகவான் மூலமாக நாம் உணர முடிகிறது. எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சுவாமி இந்த அபூர்வமான அர்த்தம் சாதிச்சாரா, அது சொன்னாக்க நாமும் அதை சேர்த்து சொல்லணும். இப்படி எங்கள் ஆச்சாரியால் சொல்லியிருக்கார், அந்த ஆச்சாரியன் இப்படி சொல்லியிருக்கார். எந்த இடத்துல நல்ல விஷயம் ரகசியமான விஷயங்களை யார் சொன்னாலும் அதை எடுத்துண்டு நாம் அனுபவிக்க வேண்டிய குணபாகத்தை மாத்திரம் எடுத்துக்கணும். சின்ன குழந்தை சொன்னாலும் சரி, எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக சொன்னாலும் சரி, அவன் உயர்ந்த ரகசியத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கிறது தான் உத்தமமான மகான்களுடைய அடையாளம். அப்படி இல்லாமல் ஆச்சாரியாருடைய அனுபவத்தில் நிறையா நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஒரு தென்னை இதில் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவனோடு. அப்போ பிரசித்தமான ஒரு அட்வொகேட் கடலூரில் இருந்தார். அவ்வாத்தில் வேணுகோபாலனுக்கு டோலோத்சவம் நடக்கிறது. பிரசித்தமான அட்வொகேட் ரெட்டியார், அவர் எஸ்கே சௌந்தரராஜன் பேர். இந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லுவார், பிரசித்தமான வக்கீல் அவர். அவ்வாத்தில் டோலோத்சவத்துக்கு ஆண்டவன் திருவேந்திபுரத்துலேருந்து அங்கே எழுறார். நாங்கள் எல்லாம் கூட போயிருக்கோம். டோலோத்சவம் நடந்தது. இந்த அனுபவத்தோடு சொன்னால் தான் உங்களுக்கு அது மனசில் பதியுங்கிறதுக்கோசரம் அந்த அனுபவத்தை சொல்கிறேன். அப்போ வெங்கடசாமி ரெட்டியார் அப்படின்னு புதூர் வெங்கடசாமி ரெட்டியார்னு பிரசித்தமான ரெட்டியாரில் அவர் நல்ல அருளிச்செயலில் நல்ல ஞானம் உள்ளவர். புதூர் வெங்கடசாமி ரெட்டியார்னு திருவிருத்தத்துக்கு வியாக்கியானமே எழுதியிருக்கார். ஆண்டவன்கிட்ட காலக்ஷேபம் பண்ணி அவர் வியாக்கியானமே எழுதி இதே தேசியின் சன்னையில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். வெங்கடசாமி ரெட்டியார், கேசவராமானுஜ ரெட்டியார்னு 2 பேர். அவர் அன்றைக்கி ஆண்டவன் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு பெருமாளை ஏழை பண்ண அவர் அந்த எஜமானர் பிரார்த்திக்கிறார். ஆண்டவன் சாதிச்சாச்சு. கேசவராமானுஜன் சொல்லுவார், புதூர் வெங்கடசாமி ரெட்டியார் சொல்லுவார். இதுக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கணும். அவர் சொல்லி நாம் என்ன கேட்குறது அப்படின்னு பார்த்தால குணம் எங்கே இருந்தாலும் அந்த குணத்திலேருந்து எடுத்துக்கணும். அவர் ராமானுஜ நூற்றந்தாதியிலேருந்து ஒரு பாசுரத்தை எடுத்துட்டார். இந்த பொருந்திய தேசங்கிற பாசுரம் அவர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இன்னும் ஞானமும் திருந்திய ஞானமும் நல்ல திருந்திய ஞானம்ங்கிறத
ஆண்டவனிடத்தில் காலக்ஷேபம் பகவத் விஷயம் பூர்ணமாக அவர் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. குடுமி வச்சுட்டு இருப்பார் 2 பேரும். ஆண்டவன் பேரை சொன்னாலே அழுதுடுவார் 2 பேரும். அந்த மாதிரி சில பேருக்கு பிடிபட்டு ஆச்சாரியன்னு சொல்லிட்டா போதும், அடறத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் தான் உபன்யாசம் ஆரம்பிக்கிறது. அழுது முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆச்சாரியன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொருந்திய தேசம் பொறையுங்கிற பாசுரத்தை அவர் சொல்கிறார். அவர் சொல்கிற அழகை பார்த்த உடனே, என்னடா கேசவ ராமானுஜம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறியே, ஐயங்காரர்களை விட ஜாஸ்தியாக நீங்கள் சொல்கிறியே அப்படின்னாச்சு. எல்லாம் ஆண்டவன் காலக்ஷேபத்திலேருந்து கேட்ட விஷயந்தான். என்ன ஒரு பக்குவம் இருந்தால் யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் கிரகிச்சுக்கணுங்கிறதான அந்த ஒரு உயர்ந்த குணம் இருக்குது பாருங்க. குணாகா பூஜாஸ்தானம் குணுஷிச்ச நச்சலிங்கம் நச்சவயா. எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஈஸ்வர தத்துவத்தை பற்றி சொன்னாக்க நாம் கேட்டு அதை ரசிக்கணும் அப்படிங்கிறது அன்றைய தினத்தில் ஆச்சாரியார் ஓஹோ ஒரு ஆச்சாரியன்னு இப்படி லட்சணம் இருக்கணும் போல் இருக்கு. இப்படி யார் சொன்னாலும் நல்ல விஷயமா இருந்தால் அதிலிருந்து குணத்தை கிரகிச்சுக்கிறது தான் உத்தமமான ஆச்சாரியனுடைய லட்சணம், மகான்களுடைய லட்சணங்கிறத அன்றைக்கி வித்யார்த்தி தசையில் இருந்த நமக்கெல்லாம் அது பெரிய ஒரு உபதேசமாகவே பட்டிருக்கு. அந்த மாதிரி விஸ்வாமித்திர மகரிஷி சர்வேஸ்வர தத்துவம் தன்னிடம்